தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. நம்ம ஆட்களுக்கு பாருங்க, இந்த நெப்போலியன் ஒருத்தர் இருந்தார். நெப்போலியன் சொன்னா ரொம்ப பேருக்கு ஞாபகம் வரும். நீங்க என்ன நினைச்சு சிரிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. சரி, அந்த நெப்போலியன் பார்த்து ஒரு முறை கேட்டாங்களாம், ஐயா உங்களுடைய ஆர்மி, உங்களுடைய சேனை இவ்வளவு வல்லமையான சேனையாக இருப்பதற்கு காரணம் என்ன? உங்களை மாதிரி ஒரு ஆர்மி இந்த உலகத்துல நிறைய தேசங்கள்ல இல்லையே, என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். உடனே கேட்டாங்களாம் அவரிடத்துல. உடனே அவர் என்ன பண்ணாராம், தனக்கு முன்பாக இருந்த அந்த வீரர்களை பார்த்து ஒருத்தரை கூப்பிட்டாராம். ஃபார்வர்ட் மார்ச் அப்படின்னு சொன்னாராம். அவர்கள் நின்று கொண்டிருந்த இடம் ஒரு பெரிய மலைப்பாங்கான இடம். ஃபார்வர்ட் மார்ச் சொன்ன உடனே அவர் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கிறார். போனா அங்க மலை கீழே, மலை சரிவு, கீழே விழுந்தா செத்துற வேண்டியதுதான். இவர் போனாரு, முன்னோக்கி போயிட்டே இருக்கிறாரு, போய் டொப்புன்னு விழுந்து செத்து போயிட்டாராம். இரண்டாவது ஒருவனை அழைச்சாராம், அழைச்சிட்டு ஃபார்வர்ட் மார்ச்சினாராம். அவரும் போய் அதே போல விழுந்து மரித்து போனாராம். இது எந்த அளவுக்கு நடந்திருக்க கூடும் தெரியல, ஒரு புத்தகத்துல வாசித்த ஒரு சம்பவம். அதுக்குள்ள கேள்வி கேட்டார் பாருங்க. மூணாவது ஆள் அழைச்சாராம். உடனே அவர் சொல்லிட்டாராம், ஐயா எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சதுன்னு கேட்டாராம், உங்க பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்காத சேனை வீரர்களை நீங்க கொண்டிருக்கிறீங்க, ஆகவேதான் உங்களால சக்சஸ்ஃபுல் ஆர்மியா இருக்க முடியுதுன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த பேச்சுக்கு மறுத்து பேசாத ஆட்கள் எங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வெற்றி அடைவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, நம்ம இங்க ஒரு ஆளுக்கு ஒரு வேலை சொன்னோன்னு வைங்களேன், ஒரு வேலை சொன்னோம், டீ வாங்கிட்டு வாடான்னு சொன்னோம்னா, இங்க டீ வாங்கிட்டு வர்றதுல இருந்து அதுக்கு அடுத்து எத்தனை கேள்வி வரும் தெரியுமா? ஸ்ட்ராங்கா லைட்டா, இஞ்சி டீயா சாதா டீயா, சுகர் போட்டா சுகர் இல்லாமலா, இந்த கடையிலையா அந்த கடையிலையா, ஒரு கப்பா 2 கப்பா. நான் கேட்டது ஒரே ஒரு கிளாஸ் டீ தான்டா பாவீங்களா. அதுக்கு நம்மள கேட்கிற கேள்வி இருக்குது பாரு. இவன் கேட்கிற கேள்வியிலே டீ குடிக்கிற ஆசையே விட்டுரும் நமக்கு. மறுத்து பேசாத கீழ்ப்படிதல், எதிர்த்து பேசாத கீழ்ப்படிதல் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. கவனிங்க, உங்களை அறியாதவர்கள் உங்களுக்கு சொல்லும் பொழுதே அப்படி கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் காட், ஆமென். அறிந்தவர்கள் சொன்னா எத்தனை அதிகமா கீழ்ப்படியணும். அறியாதவர்கள் சொல்லும் பொழுதே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள்னா, அறியாதவர்கள் சொல்லும் பொழுதே மறித்து பேசலன்னா, நம்மளா இருந்தா நம்ம ஊர் இப்ப வளர்ற ஜெனரேஷன்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? ஓ யாரியா நீ, வேலையை பாரியா, நான் எங்க விஷயத்துல வந்து தலையிட யாருன்னே தெரியும், எதுக்கு நீங்க வந்து தேவையில்லாம இன்வால்வ் ஆகிற நீ, நம்மளால அந்த மாதிரி பேசுறான். அது எந்த மாதிரி, எப்படிதான் இந்த மாதிரிலாம் ரூடா வளர்றானுங்கன்னே தெரியல. எந்த மாதிரி கேவலமா வருத்தமா இருக்குது நினைச்சாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படி இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் இணக்கமுள்ளவர்களா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு காரியத்தை சொன்னா அதற்கு இம்மீடியட் ஒபீடியன்ஸ், மறுப்பு தெரிவிக்காத கீழ்ப்படிதல் அவர்களுக்கு வேணும். நல்லா கவனிங்க. இப்ப ஏன் அவர் வலது புறமாக வலையை போட சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆனா சிலர் புதியதாய் கேட்பீர்கள், ஆனால் உங்களுக்காக சொல்றேன். பேதுரு எப்பவுமே அவருக்கு பேதுரு இடது கை பழக்கம் உள்ளவர். பேதுரு இடது கை பழக்கம் உள்ளவர். ஆகவே நல்லா கவனிங்க, நாமெல்லாம் வலை போட்டோம்னா, நாமெல்லாம் வலது கை பழக்கம் உள்ளவர்கள். வலது கை பழக்கம் உள்ளவர்கள் வலை போட்டா, கவனிங்க, மீன் பிடிக்க போறவங்களோட நீங்க எப்பயாவது படகுல பயணம் செஞ்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தோள்கள் மேல தங்களுடைய இடது பக்கத்து தோல்ல வலைய போட்டுட்டு அந்த வலைய என்ன பண்ணுவாங்கன்னா வலது பக்கமா போடுவாங்க. எப்பவுமே வலைய வலது பக்கமா தான் போடுவாங்க மீனவர்கள். ஆனா இந்த பீட்டர் லெப்ட் ஹேண்டட்ன்றதுனால அவர் வலது பக்கத்துல தோல்ல போட்டு இடது பக்கமாவே வலை போடுறது அவருக்கு பழக்கம்.
ஆக நீ இடது பக்கமா போடுற, கொஞ்சம் என்ன பண்ணு, வலது பக்கமா போடு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, பிராக்டிஸா மாத்து. கொஞ்சம் பழகிடுச்சு சில விஷயம், அத எனக்கு மாத்திக்க முடியாது அப்படின்லாம் சொல்லாத. எனக்கு பழகிடுச்சு, நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லாத. தேவன் சொன்னா அந்த பழக்கத்தை மாத்து. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல வீடுகள்ல இருக்கிறவங்க சொல்லுங்க, பழக்கத்தை மாத்து. எனக்கு பழகிடுச்சு, சின்ன வயசுல இருந்தே நான் இப்படிதான் பேசுவேன், சின்ன வயசுல இருந்தே நான் இப்படிதான் நடந்துப்பேன், எனக்கு சின்ன வயசுல இருந்தே சட்டுன்னு கோவம் வந்துடும். பழக்கத்தை மாத்து. எனக்கு சின்ன வயசுல இருந்தே வாய் துருத்துருன்னு இருக்கும். பழக்கத்தை மாத்து. எது உன்னுடைய ஹாபிட்டோ, எது உன்னுடைய அனுதின பழக்கமோ, பிறவிலிருந்து உன் கூட இருக்கிற சுபாவமோ, அதை கர்த்தர் மாத்த சொல்றாருன்னா ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை மாற்றித்தான் ஆகணும். அப்படி மாற்றும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவ. உன் பிறவி குணத்தை மாத்து. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, எனக்கு இதாங்க பழக்கம், நான் இப்படிதான் ட்ரெயின் ஆனேன், எனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. உனக்கு அப்படி சொல்லி கொடுத்திருக்கலாம், ஆனா இப்ப சொல்லி கொடுக்கிறவர் உலகத்தின் மிக சிறந்த போதகர். இப்பொழுது கற்றுக் கொடுக்கிற ஒரு உன்னதத்திலிருந்து வந்த ஆசிரியர். அவர் கற்றுக் கொடுக்கிறத கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென். வழக்கமா எனக்கு பழக்கமாயிடுச்சு பிரதர், எனக்கு அதுதான் தெரியும் பிரதர். ஓகே, திரும்ப சொல்லி கொடுக்கறாங்கன்னா கத்துக்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எவன் ஒருத்தன் படித்துக் கொள்ள விரும்புகிறான் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே மறு உத்தரவு சொல்லாமல் கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுத்தானே, அங்கே இவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். வலைகள் கிளியத்தக்கதான மீன்களை பிடிச்சான். வலைகளை கிளியத்தக்க மீன்களை பிடிச்சுக்கிட்டு வரும் பொழுது, இப்ப கவனிங்க, அந்த மீன்களை பிடிச்ச உடனே ஒரு ரெவலேஷன் வந்துடுச்சு யோவானுக்கு. என்ன ரெவலேஷன் தெரியுமா? அவர் கர்த்தர். ஏய், இவ்வளோ அன்பா வந்து விசாரிச்சு இவ்வளோ அழகா நமக்கு மீன்களை கொடுத்தார்னா இவர் யாரா தான் இருக்கணும்? அவர் கர்த்தர். அவர் கர்த்தர்னு சொன்ன உடனே பேதுரு என்ன பண்ணானா, கவனிங்க, பேதுரு மேல் சட்டை இல்லாதபடினாலே, அந்த மேல் சட்டைன்றது அவங்களுடைய அங்கி, அந்த அங்கி இல்லாததுனால அவங்க சின்னதா உள்ள அங்கி மாதிரியே சின்னதா ஒரு பனியன் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை வச்சுட்டு தான் படகுல பயணம் செய்வாங்க. அப்ப அந்த அங்கி இல்லை அப்படின்ன உடனே அவன் என்ன பண்ணானா, கடல்ல குதிச்சுட்டானா. அங்கே இல்லைன்னா தன்னை என்ன பண்ணா, தன்னுடைய எஜமானுக்கு முன்பதாக, தன் தேவனுக்கு முன்பாக தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருப்பது அது மரியாதை குறைவா இருக்கும்னு நினைச்சு என்ன பண்ணிட்டான், உடனே கடல்ல குதிச்சிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்க ஆண்டவரை கனம் பண்ணுங்க. இப்ப எத்தனை பேரு இந்த ஆன்லைன்ல டிவி பார்க்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? உங்க வீட்டுல தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. எத்தனை பேர் குளிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் ஃபேன் ஷர்ட் போட்டு உட்காந்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா நினைக்கிறோம், நம்ம வீடு தானே, எடு பனியன், எடு டவுல், எடு வா உக்காரு அப்படின்னு. சிலர்லாம் இப்போ பேன் பார்த்துக்கிட்டே ஃபோனை பார்க்குறா, பேன் பார்த்துக்கிட்டே ஃபோனை பார்ப்பாங்க, அரிசியை பொறுக்கிட்டே ஃபோனை பார்ப்பாங்க. ஆண்டவரை கனம் பண்ணுங்கள். தேவ சமூகத்தில் நீ இருக்கிறனா, தேவ பிரசன்னத்தை உணரனா, கர்த்தரை கனம் பண்ணுறதுக்கு பழகிக்கொள். தலையை வாராம, சில ஆட்கள் பாருங்க, தலையை வாரிக்கிட்டே கேட்கறது, பாஸ்டர் எப்படி பேசுறாருல அப்படின்னு தலையை வாரிக்கிட்டு, பேனை பார்த்துக்கிட்டு, எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு, வெங்காயத்தை அரிஞ்சிக்கிட்டு, இப்படி டிவியை பார்க்கறதுக்கு பேர் ஆராதனை இல்லை, இப்படி போனை பார்க்கறதுக்கு பேர் ஆராதனை இல்லை. தேவ சமூகத்துல கனத்தோடு வந்து உட்காருங்க. ஒரு சர்ச் அட்மாஸ்பியர் உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல வந்து இருக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எப்படி சபைக்கு வரும்பொழுது எப்படி வருவீங்களோ, ஆராதனை எப்படி கிளம்புவீங்களோ, அதிகாலையில எழுந்து குளித்து பயபக்தியோட பாட்டு புத்தகங்களை வேதாகமத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு குடும்பமா வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து அங்க டிவியோ போனோ ஆன் பண்ணி வச்சு அப்ப ஆண்டவரை ஆராதிங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. அதுதான் கர்த்தருக்கு கொடுக்கிற கனம். ஆண்டவரை எங்கேயும் கனஈனப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. ஒரு வஸ்திரத்துக்கு வஸ்திரம் இல்லைன்னா என்னங்க, இல்ல என் எஜமானுக்கு முன்பாக நான் நிற்க பாத்திரனா இருக்க வேண்டும். அவர் முன்பாக நான் அரைகுறையா இருக்கக்கூடாது. ஒரு மேலதிகாரியை பார்க்கறதுக்கு அப்படி போய் நிப்பியா நீ? அழுக்கு துணியும் தலை வராம ஒரு உயர் அதிகாரியை பார்க்க போற, உனக்கு மேல இருக்கிற சுப்பீரியர் ஆபீசர்ஸை பார்க்க போற, அப்படி போய் நிப்பியா? நிக்க மாட்டேல்ல.
எவ்வளவு நேர்த்தியா போனோமோ, எவ்வளவு நீட்டா போனோமோ அவ்வளவு நீட்டா போவல்ல. அப்ப தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது அது உன்னுடைய வீடா இருந்தாலும் அது இப்பொழுது தேவ சமூகம் என்பதை உணரு. உன் வீடுதான், நீ நடந்து திரிகிற வீடுதான், ஆனா கொஞ்ச நேரம் இப்பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம். அப்படி ஒரு ஸ்தலமாக அதை நீ மாற்றுவாயாக. கர்த்தருக்கு முன்பாக நீ அவரை கனம் பண்ண கற்றுக்கொள். இதெல்லாம் ஆண்டவர் பெருசா எடுத்துக்க மாட்டார் பிரதர், உண்மைதான் பெருசா எடுத்துக்க மாட்டார். பட் அவரை கனம் பண்ணுங்க, ராஜாவை கனம் பண்ணுங்க. நீ சட்டை போடலனாலும் உன்னை நேசிப்பார் தான். ஆனா உன் இருதயத்துல நீ எவ்வளவு அவரை கர்த்தரை கனம் பண்ற, உன் இருதயத்துல நீ எவ்வளவு அவரை உயர்த்துற, எவ்வளவு நீ அவரை மதிக்கிறன்றது ஆண்டவருக்கு தெரியும். அவரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, அவன் கடல்ல குதித்தான். அதுக்கு பிறகு அவர்கள் கரையிலே வந்து இறங்கின பொழுது, வந்து இறங்குறான், மீன் பிடிச்சிட்டு வந்து இறங்குறான். கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் அவர்கள் கண்டார்கள். மீனே இப்பதான் பிடிச்சிட்டு வரான். ஆனா இயேசு கிறிஸ்து கரி நெருப்பு போட்டு மீன் இவர் எங்க பிடிச்சாருன்னு தெரியல, எங்கேயாவது காசிமட்டில இருந்து வாங்கிட்டு போயிட்டாரான்னு தெரியல, வாங்கி ரெடி பண்ணி அங்க அப்பங்கள் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், உன் பசியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உனக்காக நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவரிடத்துல நீ வந்தன்னா அவர் எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறாரு. வந்தா நீ புசிக்க வேண்டியதுதான். தேவனுடைய நன்மைகள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு மெசேஜ்ல பேசியிருக்கிறேன். ராஜாவின் விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த விருந்தை நீங்க போய் புசிக்க வேண்டியதற்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவர் கிட்ட சேரணும், அவ்வளவுதான். அவர் கிட்ட நெருங்கணும், அதுதான் அவருடைய விருப்பம். அவர் கிட்ட வந்தீங்கன்னா சகலமும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆயத்தம் பண்ணினவர்களை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, ஆயத்தம் பண்ணினவைகளை அநேகருடைய கண்கள் காணல, அநேகருடைய செவிகள் கேட்கல, அநேகருடைய இருதயத்துல அது தோன்றல. ஆனால் தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை என் கண்கள் பார்க்கிறது என்று சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய நன்மைகளை நீ அனுபவிப்பாயாக. ஹல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கவனிங்க, ஆயத்தம் பண்ண உடனே 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. ரெண்டு வார்த்தையை சொல்றாரு. 1, வாருங்கள், வாருங்கள். பிரைஸ் காட். 10வது வசனத்துல அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றார். 12வது வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள், கம். NIV நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல எப்படி சொல்லுது? கம் பிரேக் யுவர் ஃபாஸ்ட். எப்படி சொல்றது இருக்கிறாருன்னா, பிரேக் ஃபாஸ்ட்னா என்னன்னா ஃபாஸ்டா பிரேக் பண்றது. 12 மணி நேரம் நம்ம 12 மணி நேரத்துக்கு கிட்ட நம்ம எதுவுமே சாப்பிடாம இருப்போம் அன்னைக்கு நைட்ல. பிறகு அதை என்ன பண்ணணும்னா ஃபாஸ்ட் பண்ணணும். அதை இங்க இவங்க 12 மணி நேரமா ஃபாஸ்டிங்கா இருக்காங்களான்னு தெரியல, இவங்க எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல சாப்பிட்டு. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் என்ன யோசிக்குதுன்னா, என் பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிட்டாரு பாருங்க, என் பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா அவர் சாப்பிடுறதுக்காக கேட்கல, அவங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாரு. அதான் மேய்ப்பனுடைய இருதயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் சபை மக்களை எப்ப நான் யோசிச்சாலும் நான் யோசிக்கிற ஒரு காரியம் இதுதான், என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் இருக்குதா அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய இருதயத்துல தோன்றும். ஒரு ஊழியனுடைய இருதயம் அதைத்தான் யோசிக்கும். வேற உங்களுக்கு துணி இருக்கா, படுத்துக்க பெட் இருக்கான்லாம் எனக்கு யோசிக்காது. புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா அப்படின்னு சொல்லி அதை மாத்திரமே யோசிக்கும். இங்க ஒரு நல்ல மேய்ப்பனாக, ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல தாயாக இயேசு கிறிஸ்து இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் பார்த்துட்டு சொல்றாரு, புசிக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபை மக்களே, புசிக்கிறதற்கு உங்களுக்கு உண்டா? ஒருவேளை உங்களுக்கு இல்லை என்றால் ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை உங்களுடைய கண்கள் இன்றைக்கு பார்க்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இந்த வசனத்தை யாராவது ஊழியக்காரர்கள் கேட்பீர்களானால், மேய்ப்பர்கள் கேட்பீர்களானால் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய மக்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாயிருங்கள், உங்கள் பிள்ளைகள் மேல் கரிசனை உள்ளவர்களாயிருங்கள். அவர்களை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டியது, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்று தயவு செய்து ஊழியர்களே உங்களுடைய சபை விசுவாசிகளை விசாரியுங்கள்.
ஒருவேளை அவரிடத்தில் ஒன்றுமில்லாத ஒரு நிலை இருக்கலாம். உங்களிடத்தில் தேவன் கொடுத்ததில் சிலவற்றை அவர்களுக்கு கொடுக்கிறதற்கு நீங்கள் மறக்காதிருங்கள். அதனால தான் பின்னாடி ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? தன்னுடைய சீஷனை பேதுருவை ஆண்டவர் அழைச்சிட்டு அவன் கிட்ட ஆண்டவர் ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்றாரு. என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பேதுருவே, நீ இடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஃபீட் மை ஷீப். என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை போஷிப்பாயாக, என் ஆடுகளுக்கு தேவையானதை நீ கொடுப்பாயாக. ஆண்டவர் நல்ல கவனிங்க, ஆண்டவர் அவனை போஷிச்சாரு, அவனை வச்சு அவருடைய ஆடுகளை போஷிக்க சொல்றாரு. கர்த்தர் உங்களை போஷிப்பாரு. உங்களை கொண்டு உங்களுடைய ஆடுகளை போஷிக்கிறது ஆண்டோட விருப்பம், ஆண்டோட திட்டம். கர்த்தர் எப்படியும் உன்னை போஷிப்பாரு. காரணம், நீ தேவனால் அழைக்கப்பட்டவன், நீ தேவனுடைய மனுஷன். நீ ஒரு எலியானா உன்னை தேடி காகம் வரும். நீ ஒரு எலியானா உனக்கு வேண்டியதை கர்த்தர் சாரிபாத் விதவை கொண்டு கொடுப்பார். நீ எலியானா கர்த்தர் தூங்குகிற உன்னை தட்டி எழுப்பி ஆண்டவர் உனக்கான அப்பத்தையும் இறைச்சியையும் ஆண்டவர் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம ரொம்ப சின்ன சர்ச், ரொம்ப பெரிய சர்ச் நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன சர்ச். ஆனா இந்த சின்ன சர்ச்சில் நமக்கு இருக்கக்கூடிய சின்ன காரியங்கள்ல கிட்டத்தட்ட இந்த சூழ்நிலையிலேயும் இப்படிப்பட்ட நாட்கள்ல ஒரு 30-35 குடும்பங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் நம்முடைய கைகளை பலப்படுத்தினார். யார் யாரோ கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சிலருக்கு கொடுக்க முடிந்ததை இதுவரைக்கும் வந்ததெல்லாம் கொடுத்திருக்கிறோம். காரணம், கர்த்தர் அப்படி கட்டளையிட்டு இருக்கிறார். பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக அப்படின்னு சொன்னாரு. புசிக்கிறதற்கு ஒன்றுமில்லாத மக்களுக்கு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். ஆமென். ஆகவே ஊழியக்கார பிள்ளைகள், கர்த்தர் உங்களை திருப்தியாக்கும் பொழுது, உங்களை போஷிக்கும் பொழுது ஆண்டவர் அங்க என்ன பண்றாருன்னா அவங்களை திருப்தியாக்கிட்டு அவங்களை கொண்டு அவருடைய ஆடுகளை அவர் மேய்க்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இதுல பார்த்து ரசிச்சது, அவங்களை கூப்பிட்டார், வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே வாருங்கள்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க நம்மளை கூப்பிட்டான்னு வைங்களேன். நம்மளை கூப்பிட்டான்னா அவன் பேசுற கதை இருக்குது பாருங்க, அவன் கதை தான் பேசுவாங்க. இயேசு கிறிஸ்து இப்ப இவங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. என்ன விஷயம்லாம் இருக்கு தெரியுமா? டே என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களாடா, 3.5 வருஷம் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னார்லடா, திடீர்னு நான் பேதுருவே, நீ எல்லாம் இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன் நினைச்சு கூட பார்க்கல பேதுருவே, நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. படுபாவி, என்னென்னலாம் பேசுனேன், பழகும் போது நீ என்னன்னா எவ்வளவு நைஸா பேசுனடா. யார் செத்தாலும் யார் விட்டாலும் நான் விட மாட்டேன், செத்தாலும் நான் மறக்க மாட்டேன், அப்படி இப்படிலாம் சொன்னிய துரோகி, இப்ப என்னடா இந்த மாதிரிலாம் பண்ற நீ? அப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அவன் தோமா இருக்கிறான் பாருங்க, அவன்கிட்ட டே போன வாரம் தான்டா வந்த உங்ககிட்ட தான்டா விளாவெல்லாம் தொட்டு பார்த்துட்டு போனேன், இப்போ நல்லவன் மாதிரி ஓகே என் ஆண்டவரே என் தேவனே எல்லாம் சொன்னேன், இப்போ என்னடா இப்படி பின்வாங்கி போய் இப்படிலாம் பண்ணிக்கல, உங்களை நேசிச்சதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, வெக்கமா இருக்குதுன்னு எல்லாம் பேசியிருக்கலாம். இயேசு கிறிஸ்து இங்க அவருடைய அன்பை வார்த்தையில வெளிப்படுத்தல, கிரியையில வெளிப்படுத்துறாரு. நான் சொல்றேன், இப்ப அவன் பசியா இருக்கிறான், இப்ப அவனுக்கு தேவை உபதேசம் இல்லை, இப்ப அவனுக்கு தேவை போஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தைய நிறைய ஊழியர்கள் கேட்பீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், ஐயா நீங்க ஆன்லைன்ல நல்லா மெசேஜ் எடுங்க, நல்லது, நல்ல ஜெபம் நடத்துங்க, நல்லது, அனுதின ஜெபம்லாம் நடத்துங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஆனா அவனுக்கு வார்த்தையை கொடுக்கிற நீங்க அவனுக்கு புசிக்கிறதுக்கு ஆகாரம் இருக்குதான்னு கொஞ்சம் விசாரிங்கய்யா. டெய்லி ஜெபம், எங்க சபைகள்ல காலை ஜெபம், மதிய ஜெபம், மாலை ஜெபம், ரொம்ப நல்லது பிரதர். 3 வேளை ஜெபம் பண்றீங்க, ரொம்ப நல்லது. அவனுக்கு 3 வேளை சாப்பாடு இருக்குதான்னு கொஞ்சம் கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மேய்ப்பனுடைய இருதயம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த மேய்ப்பர் அவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? வந்து உபதேசம் பண்ணல, வாங்க கூடி இருந்து ஜெபம் பண்ணலான்னு சொல்லல, ஒன்றுமே இல்லையா உபவாசம் போடுவோன்னு சொல்லல, வாங்க போஜனம் பண்ணுங்கன்னு சொன்னார். இந்த மேய்ப்பனுடைய இருதயம் உங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சபைகள்ல நீங்கள் உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி உங்க சபைகள்ல இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள், அடித்தட்டு மக்கள், உங்களுக்கு தெரியும்யா, உங்க ஜனங்களை நீங்க அறிவீங்க, உன் ஆளுகளை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. யாருக்கு குறைவுகள் இருக்கிறதோ அவருடைய குறைவுகளை நீங்கள் சந்தியுங்கள், அவர்களை விசாரியுங்கள். அவர்களுக்கு வசனத்தை கொடுப்பது ரொம்ப முக்கியம்.
அதை விட இப்ப அவங்களுக்கு தேவை, அவங்க வயிறு காஞ்சு போயிருக்கு, கன்னங்கள் ஒட்டி போயிருக்கிறது, தேவைகளோடு இருக்கிறாங்க. அந்த வயிற்றை நீங்க குளிர பண்ணுங்க, அந்த தேவையை இன்னைக்கு சந்திங்க. வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் கேட்டார் பாருங்க இயேசு கிறிஸ்து, பேதுருவே நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? எப்ப கேட்கிறார் பாருங்க, வயிறு ஃபுல்லா சாப்பாடு போட்டுதான் அடுத்த கேள்வி வருது பாருங்க. இப்பதான் அவனை செவுள் அறையிற மாதிரி கேட்கிறாரு, நீ அன்பாவா இருக்கிற என் மேல? அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாரு. உங்க ஆட்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கையா? பரவாயில்ல, அவன் மறுதளிச்சவனா இருக்கலாம், அவன் தூற்றி திரிகிறவனா இருக்கலாம், அவன் உங்களை விட்டு ஓடி போனவனா இருக்கலாம், உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவனா இருக்கலாம். ஆனா அவன் கவனிங்க அன்பான ஊழியர்களே, கொஞ்ச நாள் தான் பிரதர் நம்ம சர்ச்சுக்கு வந்தாரு, இப்ப அவர் நம்ம சர்ச்சுக்கே வர்றதில்ல பிரதர். பரவாயில்ல பிரதர், உன் ஆடு தானே அவன், உன்னைத்தானே ஊழியக்காரன் அவனுக்கு தெரியும், அவனுக்கு நீ ஒருவேளை ஆகாரம் கொடுத்தா குறையவே மாட்டே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் எங்க பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் அழைத்து வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் சொன்னார். அவனுக்கு ஆகாரம் கொடுத்தாரு, அவனுக்கு ஆகாரம் கொடுத்தாரு. நீங்க உபதேசம் பண்றதை விட ஆகாரம் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க எவ்வளவு ஜெபம் நடத்துறதை விட பெரிய பெரிய ஊழியர்கள் நிறைய ஜெபம் நடத்துறீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்களால ஒரு 10,000 குடும்பங்களை போஷிக்க முடியுமானால் அதை நீங்க செய்தீர்களானால் நல்லது. உங்க சபையினுடைய பணத்துல எடுத்து ஒரு 50,000 குடும்பங்களை போஷிப்பீர்களானால், ஒரு 1,00,000 விசுவாசிகளை போஷிப்பீர்களானால் அது நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குவார், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க அவனுக்கு போஜனத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்து முடிச்ச உடனே என்ன கேட்கிறாருன்னா, கவனிங்க, அவ்வளவுதான். சீஷர்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்றான், வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு எடுத்து பரிமாறுறாரு, அப்பம் கொடுக்குறாரு, மீன் எடுத்து கொடுக்குறாரு. அப்புறம் எல்லாம் செஞ்சிட்ட பிறகு இயேசு கிறிஸ்து, கவனிங்க 15வது வசனம், அவர்கள் போஜனம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்ட பிறகு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, நல்லா கவனிக்கணும், சாப்பிடும்போது எதுவுமே பேசக்கூடாது. சகோதரிகளுக்கெல்லாம் சொல்றேன், அன்பான சகோதரிகளுக்கு அன்பான வேண்டுகோள், வீட்டில் உங்க வீட்டுக்காரு வீட்டுக்கு வந்த உடனே, சில ஆட்கள் வீட்டுக்கு வந்த உடனே ஆரம்பிச்சிருவாங்க புராணத்தை. தக்காளி வாங்கி வந்தியா, வெங்காயம் வாங்கி வந்தியா, பால் வாங்கி வந்தியா, முட்டை இல்லையே, கறி இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு ஒரே ராமாயணம். அந்த ஆளுக்கு சாப்பிடவே தோணாது. இதனால தான் பாருங்க, நம்ம ஆள் வரும்போது அத்தோகத்தெல்லாம் சாப்பிட்டு வந்துடுறான், வீட்டில் பரோட்டாலாம் சாப்பிட்டு வந்துடுறான். நீ என்ன பண்றன்னா, ஆக்கி வச்சதெல்லாம் வேஸ்டா போயிடுதுன்றீங்க. ஏன்னா உங்ககிட்ட சாப்பிட நிம்மதியா சாப்பிட கூட முடியல உன்னால. அதனால தான் அவன் வெளியவே சாப்பிட்டு வந்துடுறான். நீ என்ன பண்ணு, சாப்பிடுற வரைக்கும் ஒன்றும் பேசக்கூடாது. இது இயேசு கிறிஸ்து கிட்ட கத்துக்கணும். இயேசு கிறிஸ்து அவர்கள் சாப்பிடுற வரைக்கும் ஒண்ணுமே பேசல. இவருக்கு பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது உள்ளத்துல, ஆனா ஒண்ணுமே பேசல, அமைதியா இருக்கிறார். போஜனம் பண்ணி முடித்த பின்பு நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறார் கச்சேரிய. நீ உன் கச்சேரி எல்லாம் எப்ப ஆரம்பிக்கணும்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பி. நல்லா சாப்பிட்டு அவனை பசியாத்திரு. ஆமா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பசி வந்தால் 10ம் பறந்து போகும்னு. அது 10 இல்ல, பற்று. பசி வந்தா பற்று பறந்து போகுமா. பற்றுன்னா பசி டைம்ல மனுஷன் கொஞ்சம் கோபமா இருப்பான். அப்போ யாரு என்ன ஏதுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. யார் கேட்டாலும் ஒரு எரிச்சல் வரும், ஒரு கோபம் வரும். அப்ப அந்த பசி நேரத்தை, பசியை கொஞ்சம் சாந்தி படுத்திட்டீங்கன்னா, அந்த வயிற்றை கொஞ்சம் திருப்தி ஆக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அவன் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க பேச ஆரம்பிக்கலாம். இங்க எத்தனை நாள் இவனுங்க பசியா இருந்தாங்கன்னு தெரியல. இயேசுடைய பசியை அறிந்தார், பசியை ஆற்றினார். அதை முடிச்ச உடனே இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, இங்க பாருங்க, இவர்களிலும் அதிகமாய், சீமோனே இவர்களிலும் நீ அதிகமாக இடத்தில் அன்பா இருக்கிறாயா. அந்த வார்த்தையை கொஞ்சம் சில டிரான்ஸ்லேஷன்ல எப்படி சொல்லியிருக்குன்னா 2 விதமா சொல்லியிருக்கு. ஒன்று, இவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த இவர்கள்ன்ற வார்த்தை வந்து தீஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கு. அது இவர்கள் என்றும் அர்த்தம் கொள்ளலாம், இல்லைன்னா இவைகள் என்றும் அர்த்தம் கொள்ளலாம். அப்படின்னா 2 அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, அங்க இருந்த சீஷர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரையும் விட நீ என்ன அதிகமா நேசிக்கிறியா, நீ தானடா அப்படி சொன்ன, இவங்கெல்லாம் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னியே, அப்ப இவங்களை விட நீ என்ன அதிகமா நேசிக்கிறியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவன் ஆமான்னு சொல்றான். அதே நேரத்தில் அது அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். அது என்னன்னா, இவைகளிலும், இவைகள்னா அங்க இருக்கிற மீன், அங்க இருக்கிற படகு, அங்க இருக்கிற வலை நிறைய பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன், அப்புறம் அங்க இருக்கிற அப்பம், இவைகள் எல்லாவற்றையும் விட நீ என்ன அதிகமா நேசிக்கிறியா, சாப்பாடு மீன் இதை விட நீ என்ன அதிகமா நேசிக்கிறியா அப்படின்னும் அர்த்தம் கொள்ளலாம். ஆக
தேவன் அவங்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, இவைகளிலும் நீ என்னை அதிகமா நேசிக்கிறியா, இவர்களிலும் நீ என்னை அதிகமா நேசிக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கால வேளையில கர்த்தரை நீ நேசிக்கிறியா, கர்த்தரிடத்துல அன்பா இருக்கிறாயா, இதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிற கேள்வியே. இவர்களிலும் நீ என்னில் அன்பா இருக்கிறாயா, இவங்களை விட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளை விட நீ ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறியா, அதான் உண்மையா? உனக்கு கொடுத்திருக்கிற எல்லா உடைமைகளை விட நீ ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறியா, உன் படகை விட, உன் வலையை விட, உனக்கு கிடைச்ச மீன்களை விட நீ ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறனா, உன் நேசம் எப்படிப்பட்டது அப்படின்னு தேவனுக்கு தெரியும். ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது அப்படி ஒரு நேசத்தை, அப்படி ஒரு அன்பை தான் அவர் எதிர்பார்க்கிறார். கவனிங்க, இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து கிரேக்க மொழியில ரொம்ப படிச்ச ரொம்ப நல்லா இருக்கும். இங்க நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா, இந்த நேசிக்கிறியா அன்பா இருக்கிறாயான்னு கேட்கிற இடத்துல தான் நம்ம சர்ச்சு பேர் வருது. என்ன பேரு? அகாப்பே. அகாப்பேன்ற வார்த்தையை ஆண்டவர் யூஸ் பண்றாரு. ஆனா பேதுரு என்ன சொல்றாருன்னா, நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நேசிக்கிறேன்னா அவர் ஒரு கிரேக்க வார்த்தையை யூஸ் பண்றாரு. அந்த வார்த்தைக்கு பேர் என்னன்னா ஃபைலியோ. நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படின்றத அவர் இன்னொரு வார்த்தையில சொல்றாரு. இந்த ஃபைலியோக்கும் அகாப்பேக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம்னா, ஃபைலியோன்னா நேசிக்கிறவங்கள தான் நேசிக்கும். ஃப்ரெண்டு, அவன் என்ன நேசிச்சா நான் அவனை நேசிக்கிறேன், நான் அவனை நேசிச்சேன் அவன் என்ன நேசிக்கிறான், அவன் எனக்கு கொடுத்தா நான் அவனுக்கு கொடுப்பேன், அவன் எனக்கு மெசேஜ் பண்ணா நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணுவேன். இது ஃபைலியோ. ஆனா அகாப்பே இருக்குல்ல, அது அவன் நேசிச்சாலும் நேசிக்கலனாலும் நேசிக்கும், அவன் மெசேஜ் பண்ணாலும் மெசேஜ் பண்ணும். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, அவன் அன்பு செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் அன்பு செலுத்தும். அதான் அகாப்பே. அப்ப இந்த அகாப்பேவை அவர் கேட்கிறாரு, நான் இதெல்லாம் கொடுத்ததுனால நீ நேசிக்கிறேன்னு சொல்றியா, இதெல்லாம் கொடுக்கலனாலும் நேசிப்பியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்றாரு. ரெண்டாவது தடவையும் கேட்கிறாரு, அவன் அதே பதில் தான் சொல்றான். மூணாவது தடவையும் கேட்கிறாரு, இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, இவனுக்கு புரியல, அவர் வேற ஏதோ கேட்கிறாரு என்கிட்ட, அவருடைய விருப்பம் வேற ஒண்ணு இருக்கு, அதனால ஆண்டவரே நீரே அதை அறிவீர் ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்லிட்டான். கவனிங்க, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரை நீ நேசிக்கிறனா எதுக்காக நேசிக்கிறமா? உனக்கு நல்ல குடும்பம் கொடுத்ததுனால நேசிக்கிறியா, உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்ததுனால நேசிக்கிறியா, உனக்கு நல்ல வீடு, நல்ல வசதி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள், நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல வருமானம், இதெல்லாம் கொடுத்ததுனால நீ தேவனை நேசிக்கிறியா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைனா நீ தேவனை நேசிப்பியா? ஆண்டவர் இன்றைக்கு காலை வேளையில உன்னை பார்த்து கேள்வி கேட்கிறார். இவைகளிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். நீ சொல்ல முடியுமா, ஆண்டவரே இவைகள் எதுவுமே இல்லாவிட்டாலும் நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த எல்லாவற்றை பார்க்கலாம் உம்மை அதிகமாய் நான் நேசிக்கிறேன், இவைகள் இல்லாத பட்சத்திலும் நான் உம்மை நேசிக்க முடியும் ஆண்டவரே அப்படின்னு உன் உள்ளம் சொல்லுமானால், கர்த்தர் உன் பக்கத்திலேயே இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஏன்னா உன் இருதயத்தின் நினைவுகளை தேவன் அறிவார். உன் இருதயத்தின் நினைவை தேவன் அறிவார். அவர் இருதயங்களை சோதிக்கிறவர். அவர் இருதயத்தை கிழிச்சு காட்ட சொல்ல மாட்டாரு. அவரை மாதிரி இருதயத்தை ஆராயறதுக்கு இந்த உலகத்தில் எவனாலையுமே முடியாது. உன் இருதயத்தின் நினைவுகளையும் அதனுடைய தோற்றங்களையும் அறிந்தவர். நீ உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிறேனா, எனக்கு பொருள் தரலனாலும் நான் உண்மை நேசிப்பேன் ஆண்டவரே, எனக்கு உணவு தரலனாலும் உண்மை நேசிப்பேன், என்னுடைய படகுகள் வெறுமையா இருக்கும் பொழுதும் உண்மை நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உறவுகள் எல்லாம் என்னை உதரும் பொழுதும் நான் உண்மை நேசிப்பேன் என்று உன் உள்ளம் சொல்லுமானால், நீர்தான் எனக்கு பெருசு, நீர்தான் எனக்கு மேன்மை, நீர்தான் என் வாஞ்ச, நீர்தான் என் ஆசை, நீர்தான் என் விருப்பம்னு ஆண்டவரே நான் உண்மையில் அன்பாக இருக்கிறேன் என்று உன் உள்ளம் சொல்லுமானால், நீ ஆண்டவருடைய இருதயத்திற்கு அருகில இருக்கிறன்றத நான் சந்தேகம் இல்லாமல் சொல்லுவேன். ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கு காலை வேளையில ஆண்டவர் இந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு, சீஷர்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே அவங்கள பார்த்து கேட்டாரு, நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில ஒருவேளை ஆராதனை அட்டன் பண்ணிட்டு நீங்க சாப்பிடும் பொழுது உங்க இருதயம் கேட்கட்டும், நான் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறேனா, இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு தந்ததனால் நேசிக்கிறேனா, ஒருவேளை அவர் எனக்கு தராவிட்டாலும் நான் அவரிடத்தில் அன்பா இருப்பேனா, நான் அவரை நேசிக்க முடியுமா என்று உங்க உள்ளத்தின் ஆழத்தில் கேட்டுக்கொள்ளுங்க. உன்னை தாயின் கற்பத்தில் உருவாக்கிற நாள் முதல் ஆண்டவர் இது நாள் வரையில் உன்னை நடத்துகிறார், உன் தேவைகளை சந்திக்கிறார், உன்னை அவர் விசித்திரமாய் உருவாக்கி இருக்கிறார். அநேக நன்மைகளை அநேகர் மூலமா கொடுத்திருக்கலாம், சோர்சஸ் பல,
எத்தனையோ வழிகளின் மூலமாய் ஆண்டவர் உன்னை நடத்தி இருக்கலாம், ஆனா நடத்தினது தேவன். எத்தனையோ வழிகளின் மூலமாய் தேவன் உன்னை கொடுத்திருக்கலாம், கொடுத்தது தேவன். நீ கொடுத்த தேவனை மறந்துட்டு கொடுத்தவர்களை பார்த்துக்கிட்டு இருக்காத. கொடுத்தவர்கள் பெருசு கிடையாது, கூட இருக்கிறவங்க பெருசு கிடையாது. இதெல்லாம் உருவாக்கி படைத்து நம்மோடு ஒன்றாக இணைத்த தேவன் இவைகளை காட்டிலும் பெரியவர். ஆக அவரை அதிகமாக நேசிக்க நாம் ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஆமென். பாட்டு பாடுறது மட்டும் பெருசு இல்லைங்க, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாயின்னு அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆத்மார்த்தமா சொல்லணும். ஆண்டவரே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாயின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பேதுருடைய அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். 17ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு ஏன் துக்கப்பட்டான் தெரியுமா? ஏற்கனவே அவனுடைய இருதயம் ஒரு குற்ற மனசாட்சியில் இருக்கிறது. என் ஆண்டவரை நான் நேசித்திருந்தால் நான் அவரை மறுதலித்து இருக்க மாட்டேனே, அவரை விட்டு ஓடி போயிருக்க மாட்டேனே, இந்த படகுகளுக்கு பின்னாடி நான் போயிருக்க மாட்டேனே, இந்த வலைகளை மறுபடியும் என் தோள்கள் சுமந்திருக்காதே என்று அவன் துக்கப்பட்டு இப்பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்ப்பா, ஆனா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு எனக்கு இருக்கான்னு தெரியல, ஆனா எனக்குள்ள கொஞ்சம் நேசம் இருக்குதுன்றத நீர் அறிவீர், நீர் அறிவீர், நீர் அறிவீர். அருமையான தேவ பிள்ளையே, உடைமைகளுக்காக அல்ல, உறவுக்காக தேவனை நேசிக்கிற தேவ பிள்ளைகள் தேவை. உணவுக்காக அல்ல, வேற ஏதோ இம்மைக்குரிய காரியங்களை தேவன் தருவார்ன்றதுக்காக அவரை நேசிக்கிறது அல்ல. ஒரு உறவு. ஆண்டவனிடத்தில் எதிர்பார்க்கிறது உறவை எதிர்பார்க்கிறார். நீ ஆண்டவரை நேசிக்கக்கூடிய தேவ பிள்ளையாய் இருப்பாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நன்மைகளால் அவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு நீ தூரமா போயிருந்தா, 300 அடி தூரம் 200 முழ தூரத்துல இருந்து கிறிஸ்துவை அறியாத ஒரு நிலையில உன் படகுல ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவாயானால் கர்த்தர் உன்னை தேடி வருகிறார். உன் படகை நிரப்ப விரும்புகிறார். உனக்காக ஆயத்தம் பண்ணிகள நன்மைகளால உன்னை நிரப்ப விரும்புகிறார். அவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என்னை நேசிக்கிறியா, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, நான் உனக்கு தந்த எல்லாவற்றை பார்க்கிலும் நீ என்னை நேசிக்கிறாயா. இன்றைக்கு காலை வேளையில் இந்த கேள்வியோடு நான் முடிக்கிறேன். உங்க இருதயத்துல எத்தனை பேர் சொல்ல முடியும், நீர் எனக்கு தந்த கணவனை விட உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த மனைவியை விட உம்மை நேசிக்கிறேன், நீர் எனக்கு தந்த பிள்ளைகளை விட உம்மை நேசிக்கிறேன், நீர் எனக்கு தந்த வீட்டை விட உம்மை நான் நேசிக்கிறேன், எனக்கு தந்த வேலையை விட, எனக்கு தந்த அழகை விட, எனக்கு தந்த பணத்தை விட, எனக்கு இருக்கிற எல்லாவற்றை பார்க்கலாம் நான் உம்மை தான் நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்ல முடியும்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்துக்குங்க. ஆண்டவர் உங்களை அந்த கேள்வி தான் கேட்கிறாரு. நீங்க ஆண்டவருக்கு என்ன பதில் சொல்லுவீங்களோ அதை சொல்லுங்க. அன்பா இருந்தன்னா, நீ அவரை நேசிக்கிறது உண்மைன்னா, அடுத்த ஸ்டெப்பு நீ செய்ய வேண்டியது ஆடுகளை மேய்ப்பாயாக. என் ஜனங்க கொஞ்சம் இருக்கு, அவங்களை கொஞ்சம் போஷிப்பா, அவங்களுக்கு கொஞ்சம் உணவளிப்பா, அவங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் கொடுப்பா. நான் இல்லைன்னாலும் என் இடத்துல இருந்து அவங்களை நீ கொஞ்சம் பராமரித்துக்கப்பான்னு சொல்ற அந்த சத்தம் உன் காதுகளில் விழட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.